சாந்தி. 17/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்களே பாரதத்தின் அதி பெறுமதி வாய்ந்த சேவையாளர்கள். ஸ்ரீமத்தின் அடிப்படையில் அதனை ராமராஜ்யமாக ஆக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய சரீரங்கள், மனங்கள், செல்வத்தை பயன்படுத்துகின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செய்யும் உண்மையான ஆன்மீக சேவை என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் தூய சந்தோஷ பூமியை மறைமுகமான முறையில் ஸ்தாபிக்கின்றீர்கள். இதுவே பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவை. எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் இராவணனின் சிறையில் இருந்து அனைவரையும் விடுதலை செய்கின்றீர்கள். இதற்கு நீங்கள் தூய்மையாகி ஏனையோரையும் தூய்மையாக்குகின்றீர்கள். ஓ கடவுளே, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். பாடல். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அதி உயர்வான பாப்தாதா எவ்வாறு எளிமையாக உள்ளாரோ அவ்வாறே நீங்களும் மிகவும் எளிமையானவர்கள் ஆகுவதுடன் அசரீரியானவராகவும் ஆணவமற்றவராகவும் ஆக வேண்டும். தந்தையிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற இந்த முதற்தரமான ஞானத்தை கடையுங்கள். 2. மீண்டும் மீண்டும் அதே போன்று இடம்பெறும் இந்த நாடகத்தில் எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பதற்கு எல்லையற்ற முயற்சியை செய்யுங்கள். முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதீர்கள் அல்லது அனைத்தையும் நாடகத்திடம் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வெகுமதிக்காக நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு தேவதை ரூபத்தை கொண்டிருப்பதற்கான உங்கள் ஆன்மீக முயற்சி மூலம் சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குவதால் ஓர் அவ்யக்த தேவதை ஆகுவீர்களாக. உங்கள் தேவதை ரூபத்தின் மூலம் ஆன்மீக முயற்சியை செய்வதே சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குவதற்கான வழியாகும். மீண்டும் மீண்டும் இதில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீக முயற்சியை செய்தாலும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே அவ்யக்த ரூபத்தின் ஆன்மீக முயற்சியை செய்வது எனில் கவனம் செலுத்துகின்ற தபஸ்யாவை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்பதாகும். ஆகவே உங்கள் விழிப்புணர்வில் ஒரு அவ்யக்த தேவதை ஆகுகின்ற ஆசீர்வாதத்தை வைத்திருங்கள். உங்களின் முன்னிலையில் வருகின்ற எவரும் பௌதீகமான மற்றும் வீணான அனைத்திற்கும் அப்பால் செல்வார்கள். ஸ்லோகம். சர்வசக்திவான் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு உங்கள் மன ஒருமைப்பாட்டு சக்தியை அதிகரியுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷை கொடுக்கின்ற சேவையை செய்யுங்கள். நாளாந்த நிகழ்ச்சிக்கமைய உங்கள் பௌதீக செயற்பாடுகளுக்கான நேர அட்டவணையை அமைப்பதைப் போலவே உங்கள் மனதின் சக்தி வாய்ந்த ஸ்திதிக்கான ஒரு நிகழ்ச்சியையும் அமைத்து கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்த எண்ணங்களை கொண்டிருப்பதில் உங்கள் மனதை மும்முரமாக வைத்திருக்கும் அளவிற்கேற்ப உங்கள் மனம் குழப்பமடைகின்ற நேரம் குறைவாகவே இருக்கும். சதா ஒருநிலைப்பட்ட மனம் என்றால் மன ஒருமைப்பாட்டுடன் இருப்பதே. அதனால் உங்கள் நல்ல அதிர்வலைகள்
எங்கும் இயல்பாகவே பரவுவதுடன் சேவையும் இடம்பெறும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உருகி உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறேன். உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறேன். உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன். அகமும் புறமும் ஆனந்த மழையே, புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பா